வணக்கம். இது ஜான்சி அறுசுவை கிச்சன். இன்னைக்கு நம்ம தோட்டத்துல இருக்கிற செடி பசலைய வச்சு எப்படி ஒரு பொரியல் பண்றதுன்னு பார்க்கலாம். இத செடி பசலை, கோழி பசலை, சிலோன் பசலைன்னு சொல்லுவாங்க. இது ஒரு தண்டு நீங்க வச்சாலே போதும், ஸ்பீடா வளரும். கட் பண்ணி எடுக்க எடுக்க ஸ்பீடா வளர்ந்துட்டே இருக்கும். 15 நாளைக்கு ஒருக்க நம்ம இதை கட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்த அளவு இது வேகமா வளர்ந்துரும். இதை இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். செடி எப்பவுமே கையை வச்சு கட் பண்ணக்கூடாது, ஒரு கட்டர் வச்சு கட் பண்ணணும். கட்டர் இல்லாதவங்க சிசர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதோட இலைகளை மட்டும் தனியா எடுத்துக்கலாம். இப்போ இந்த இலைய சின்ன சின்னதா நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு கடாயில 50 கிராம் பாசிப்பருப்பை போட்டு அதை நல்லா வாசம் வர்றது வரை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை கொஞ்சம் தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம். இப்போ இதை நீங்க ஃபுல்லா வேக வைக்க வேண்டாம், ஒரு 3/4 வாசி பதம் வந்தவொடனே ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் ஜீரகம், 3 காஞ்ச மிளகாய். சின்ன வெங்காயம் 15 எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். பூண்டு ஒரு 10 பல் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். வேக வச்ச பாசிப்பருப்பு, கீரை நறுக்கி வச்சிருக்கேன். தேங்காய் 1/2 கப் திருவி வச்சிருக்கேன். இப்போ ஒரு கடாயில கடலெண்ணெய் ஊத்திக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம், காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம்.
இப்போ வெட்டி வச்சிருக்கிற வெங்காயம், பூண்டு ரெண்டையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது வதங்கின உடனே எடுத்து வச்சிருக்கிற கீரையை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ கீரை நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சிருக்கிற பருப்பை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கீரைக்கு எப்பவுமே கடைசியா தான் உப்பு சேர்க்கணும். ஏன்னா கீரை வந்து ரொம்ப உப்பு எடுக்காது. அதனால உப்பு வந்து கடைசியா சேர்த்துக்கோங்க. இப்போ கடைசியா நம்ம எடுத்து வச்சிருக்கிற தேங்காவை இது கூட சேர்த்துக்கலாம். சுவையான செடி பசலைக்கீரை ரெடி ஆயிடுச்சு. கீரை வெளியே வாங்கி சமைக்கிறத விட நீங்களே வளர்த்து அதுல சமைச்சு பாருங்க. அதோட டேஸ்டே தனி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.